அகெயின் டிஎஸ்ஆர். ஒரு துறை ஆன்மீகத்துறை வரும். அடுத்து ஆன்மீகத்துறையில் ஒரு புரட்சி பண்ணியிருக்கேன். இன்னும் 1000 ஆலயங்கள் கட்டலாம். 1000 ஆலயங்கள் கட்டும்போது உங்களுக்கு ஆத்ம திருப்தி கட்டலாம். ஆத்ம திருப்தி ஆகும். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, இந்து கோயில்கள், முஸ்லீம் கோயில்கள், கிறிஸ்தவ கோயில்கள் எல்லாமே ஹியூமானிட்டி, மனிதர்கள் தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்துறையாக இருக்கட்டும், ஒரு சினிமா துறையாக இருக்கட்டும், ஒரு பார்மா உணவுத்துறையாக இருக்கட்டும், ஒரு மருத்துவத்துறை, இன்னும் மருத்துவத்துறை போடல. ஸோ ஒவ்வொரு துறையிலையும் சில நுணுக்கங்களை எல்லாமும் தெரியும். இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று கூட மாம்போன்னு ஒரு படம், மாம்போ படத்தில் பெரிய குட் மேக்கிங்னா நைட் ஷூட்டிங்கு, ரெயின் எஃபெக்ட்டு, ரெயின் அண்ட் சைக்ளோன் எஃபெக்ட்டு. ஒரு சினிமாவில் ரெயின் அண்ட் சைக்ளோன் எஃபெக்ட் உருவாக்குறதுங்கிறது நேச்சுரலாக சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ரெயின் அண்ட் சைக்ளோன் எஃபெக்ட்டு நைட்டு விடிய எஃபெக்ட்டு. ஸோ அதில் தத்துருவமாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணது அவ்வளோ பெரிய டெடிக்கேஷன். ஒரு படத்துலையே ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் தான் வரும். ஏன்னா அதில் போட்ட உழைப்பு இருக்கு, இந்த 24 கிராஃப்ட்ஸோட உழைப்பு, ஒரு துறையும் அர்ப்பணிக்காமல் உழைப்பு. அதில் நடிகருங்கிறது லைவாக பண்ணணும். டெக்னீஷியன் துறைங்கிறது ஓகே, நடிகர்கள் அப்படி உழைச்சா பேர்ப்புகள் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. நான் ஏற்கனவே கடாயின் கரை மனப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ ரயில், மலை, காடுகள், ஏகப்பட்ட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்படி நேற்று ஒர்க் பண்ணது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரெயின் அண்ட் சைக்ளோன் எஃபெக்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லிங் மெசேஜ். 6 மணிக்கு போய் 6:30 ரெடியாகி அந்த டெஸ்ட் கோட் பண்ணி எல்லாம் பண்ணி போகணும். ஸோ அந்த டெடிக்கேஷன் தான் இந்த அளவு கொண்டிருக்கு. இல்லை ஒரு மெசேஜ்னா உங்களுக்கு வாயில் சொல்கிறத விட அனுபவித்து சொல்லணும். அனுபவித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலாம். அடுத்து இன்னும் டீம் அமையலை, பொருளாதாரம் அமைஞ்சிட்டா டீம் அமைஞ்சிடும். இப்போ நீங்கள் சாதாரண ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்டா கூட, ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா கூட அவருக்கு ஒரு வேலை 2000 ரூபாய்க்கு வேலை கொடுத்து அப்புறம் அவரை வர வைக்கணும். இல்லைன்னா அதுவும் கூட நீங்கள் பீப்புள் வந்து எல்லா வகையிலையும் பொருளாதாரத்தை நம்பியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ மறுபடியும் நைட் ஷூட்டிங் போடுறோம். மெயினாக இன்றைக்கி நான் சொல்ல வந்த டாபிக் வந்து இந்த ஷர்ட்ஸு. இது போக பார்த்தா இதுக்கான டபுள் இதில் அவுட் சைடு சில்க்கு, இன்சைட் காட்டனில் ஃபேப்ரிக்கே தயார் பண்ணலாம். இது நாள் வரலையும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் வந்ததில்லை. இன்சைடு 100% காட்டன், அவுட் சைடு ரா சில்க்கு, ஆர்டிஃபிஷியல் சில்க்கு, பியூர் சில்க்குன்னு சொல்ல மாட்டேன், பாலி சில்க்கு. ஸோ ஷைனிங் ஆகும், இதாகவும். அதான் சொன்னேன் 120 டிகிரியில் இது பண்ணுற விதம். ஆக்சுவலி ரசிக்கணும் இதை கட் பண்ணும்போது, இதை ஸ்டிச் பண்ணும்போது, இந்த பேட்டர்னு, இந்த குவாலிட்டி. இன்னும் 10-30 லட்சம் பீப்புள், நம்மள்ட்ட பீப்புள் கம்மி கிடையாது. இந்த துறை வந்து உணவுக்கு அப்புறம் உடை. 10,000 பேருக்கு சமைக்கிறோம், அந்த ட்ரெண்டிங் வந்தாச்சு. இப்போ 10,000 பேர் யூனிஃபார்ம் போடணும், ஒரு 10 லட்சம் பேருக்கு யூனிஃபார்ம் போடணும். ஒரு வின்டர் வருது, பயங்கரமான வின்டர் ஜாக்கெட்ஸ். 10 லட்சம் பேருக்கு இதெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் செய்வாங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் எல்லாம் வாங்குவாங்க. உகாண்டா இந்த மாதிரி எலெக்ஷன் இது. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு யூனிஃபார்ம் எல்லாம். இப்போ என்னென்னா நேராக எல்லா கவர்மெண்ட் பீப்புளும்
பொலிட்டீஷியன் பணமாகவே கொடுத்துருவாங்க போல இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த பொருளாக கொடுக்கும்போது இந்த மாதிரி ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கலாம். அதுக்கு ஒரு உகந்த ஷர்ட்டு ப்ளஸ் வருஷத்துக்கு 5 கல்யாணம், 4 காது குத்து, அப்புறம் விருந்து எக்ஸு ஒய்யி எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஈஸிலி வாஷபிள். இதில் ஒரு கரை போட்டால் கூட டக்குன்னு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஷர்ட்டு இப்போ அதை போட்டுக்கிட்டு குளிர் காலத்தில் ஏசி இருந்தால் இந்த ஷர்ட்டுக்கு அவ்வளோ, வெயில் காலத்தில் இந்த ஷர்ட் போட முடியாதுங்க. போடலாம், கல்யாணம் ஆகிறதுக்கு போல் கொஞ்சம் வேர்வை வரும், வந்தால் நல்லது தான். உடம்புல எவ்வளோக்களோ வேர்க்குதோ அவ்வளோக்களோ நல்லது தான். இப்போ காலகட்டங்கள் ஏசி என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கி வேர்வை போயிடுச்சு. உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியில் போகிறது கிடையாது. அது வேர்வை இன்சைடாக போடுறதுனால நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான். 1 லிட்டர் 2 லிட்டர் வேர்க்கும். 8 லிட்டர் தண்ணி குடிக்கும்போது கம்பல்சரி 2 லிட்டர் வேர்க்கும். வேர்த்தா அதோட ஸ்கின்னோட அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ 8 லிட்டர் தண்ணி குடித்து 2 லிட்டர் வேர்த்தால் உங்கள் பாடி அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். வேர்க்க நம்ம விடுறது இல்லை. ஃபேன் போட்டுக்கிறோம், ஏசி போட்டுக்கிறோம், அப்புறம் என்ன போட்டுக்கிறோம், ஏசிலேயே கூலிங் 18 வச்சுக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது குளிர்காலமாக இருந்தால் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய பாடி இயற்கையோட செயற்கை ஆகிப்போச்சு. ஸோ கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் இந்த வேர்ல்டு. அது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் திருப்பூரில் ஆரம்பிக்கிறோம்னா உலகமெல்லாம் பரவும். உலகத்துக்குள்ளே ஒரு இடம் தானே அது. ஸோ மற்றபடி சினிமா பற்றி பேசுகிற அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இன்ஃபர்மேஷன் தகவல் தயார் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபுட்டில் டிஃப்ரெண்ட்டான நேச்சுரல் தோட்டத்தில் காய்கறிகள் பறிக்கிறது, தோட்டங்களை உருவாக்குறது, நேச்சுரலாக எப்படி நம்ம காய்கறிகள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை எப்படி ஈஸி குக்கிங் பண்ணுறோம், எப்படி நம்ம பாடிக்கு தகுந்தாப்பில் குக்கிங் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் சோலார் வந்துருச்சு. சோலார்லேயே நம்ம பண்ணுறோம், கரண்ட்டில் பண்ணுறோம். சோலார் கரண்ட் ஆகி கரண்ட்லேருந்து பண்ணுறோம். இப்போ கேஸு, பெட்ரோலு, டீசல் கிடைக்கலன்னா முன்னெல்லாம் உயிர் போயிடும். கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, சிலிண்டர் இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிட்டி பீப்புளுக்கு. இப்போ பாருங்கள் எலக்ட்ரிக் சோலார் வந்தாச்சு. ஒரே ஒரு நேச்சுரல் சோர்ஸு. சோலார்லேருந்து அது கரண்ட் ஆகி கரண்ட்டிலேருந்து அது ஃபுட்டாகி வந்துடுது. ஸோ நேச்சுரல் விறகுங்கிறது இப்போ கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த மாதிரி ஃபைபர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபைபர்ஸ்க்கும் நான் போடுறேன். சேனலில் லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபுட்டில் இன்னும் நிறைய டேஸ்டி இருக்குது, அறுசுவை இருக்குது. அதே மாதிரி கலைகளில் 64 கலைகள் இருக்குது. ஒன்று நிறைய படித்து நிறைய போடணும். இந்த சேனல் உங்களுக்கு பலவித இன்ஃபர்மேஷனை தரும். ஸோ நான் உங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டை பற்றி போடுறேன். இன்னும் நிறைய போட வேண்டியது இருக்குது. ஒரு கண்ட்ரிலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபுட்டு இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடுனா இட்லி ஃபேமஸ், மகாராஷ்டிரா சப்பாத்தி ஃபேமஸ், லண்டன்னா ப்ரெட்டு ஃபேமஸ், அண்ட் சாக்லேட்னா ஃபேமஸ், சவுதியில் அரபுன்னா உங்களுக்கு ஆம்லேட் ஃபுட்டு வகையானது ஃபேமஸ். ஒரு கிளைமேட்டுக்கும் ஒரு கண்ட்ரியில் உணவு, உடை, இருப்பிடங்கள் மாறுபடும். அதுக்கு தகுந்ததை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த இது ஷர்ட்டை பற்றி தான். டிஃப்ரெண்ட்டான ஷர்ட். உலகத்தில் இன்றைக்கி இந்த ஷர்ட் தேவைகள் அதிகமாக இருக்குது. இன்னும் 200 ரூபாயில் எப்படி ஷர்ட் கிடைக்கும்? ஒரு சில்க் ஷர்ட் 400 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு என்னால் மாற்ற முடியும். இதே டெக்னாலஜி மிஷின் 200 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டுங்கிறது ஒரு 4 வருஷம் யூஸ் ஆகும். 200 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் எடுத்தால் 5 இயர்ஸ். அப்போ பர் டே அதுக்கு நயா பைசா கூட செலவில்லை. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி. இன்னும் ஃபுட்டு இதில் மாதிரி ஒன்றுக்கும் டெக்னிக்கலாக அதை டெவலப் பண்ணி அதை மெசேஜ் உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, நேற்று இதை போட்ட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஒரு துறையில் வளர்ந்தவங்க
அந்த துறையை வந்து நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்களை பேரே பல லட்சம் பேர்களை டூப்ளிகேஷன் பண்ணும். எப்படி ஒரு மனிதன் குழந்தை 8 குழந்தை பெற்றுக்கிறானோ அதே மாதிரி 7 லட்சம் குழந்தைகள் 10 லட்சம் குழந்தைகளுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு டீச்சராக இருக்கணும், டீச்சபிளாக இருக்கணும், டீச்சராக இருக்கணும். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் பியூட்டிஃபுல்லான வீடியோ, டிஃப்ரெண்ட்டான வீடியோ, கார் எப்படி சீப் பண்ணுறது உலகத்தில், அடுத்து என்னென்ன சீப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு கன்சியூமர் எல்லா வகையிலையும் மன நிறைவு அடையணும். சேவிங்ஸ் இருக்கணும். ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சோன்னா அவனுக்கு ஒரு 3,000 ரூபா சேவிங்ஸ் இருக்கணும். அதுதான் ஹியூமன் லைஃப். அந்த சேவிங்ஸ்க்கு ஒரு ப்ராடக்டை நான் போடுறேன் பாருங்கள். 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 3 லட்சம் சேவிங்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு நிறைய சேவிங்ஸ் இருக்கணும் போது இன்றைக்கி ஒரு காலத்தில் சேவிங்ஸ், இன்றைக்கி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நாளைக்கு போடுறேன். டிஃப்ரெண்ட்டான மெசேஜ், நிறைய 50 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் மெசேஜாக வரும். இங்கே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில இடத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு சகிப்புத்தன்மையோடு பார்க்க மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சில விஷயங்களை பார்க்கும்போது அடுத்தடுத்து நல்ல விஷயம் அவங்களுக்கு போடலன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லும்போது கற்றுக்கிறேன். ஐம் லேர்னிங் ஃப்ரம் த பீப்புள், ஃப்ரம் த சொசைட்டி, ஃப்ரம் த வேர்ல்ட். லேர்னிங் இஸ் த லைஃப் டைம் ப்ராசஸ். கற்றுக்கிறது வாழ்க்கையில் பெரிய ஒரு வரப்பிரசாதம். கற்றுக்கணும்னு எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம், நல்ல டெக்னாலஜி கற்றுக்கலாம், நல்ல ஆரோக்கியத்தை கற்றுக்கலாம். ஸோ ஒன்று கற்றுக்குங்க. நானும் கற்றுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.